நாம் ஜெபிப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக தான் அப்பாவுக்கு செய்ய தெரியும். நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட அவர் எப்படிதான் செய்வார்? கண்டிப்பா அதிகமாக தான் செய்வார். அந்த நம்பிக்கையும் அந்த நிச்சயம் நமக்கு என்ன தைரியம் அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருவார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதான் நம்ம தைரியம். வேற என்ன உனக்கு என்ன தைரியம்? நான் என்னமோ தெரியல, மதியம் அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் சம்திங். திடீர்னு எனக்கு இந்த கேள்வி என் காதுகளில் விழுந்தது. அது யாரை பார்த்தா கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு ப்ராம்ப்ட் என் மனசில் வந்துச்சு. இந்த இயேசுவை நம்பி வந்து உனக்கு என்ன கிடைத்தது? இப்படி யாராவது அவங்கள பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இயேசுவை நம்பி வந்து உனக்கு என்ன கிடைத்தது? ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்ப மனிதனுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாதவர்கள் போல, இயேசுவை நம்பினதினால் வெறுங்கையாய் நிற்கிறது போல, இழந்தது போல இப்பொழுது வேலை தெரியலாம். அல்லேலூயா. உலகத்தார் சொல்லுவாங்க காலம் பதில் சொல்லணும். நான் சொல்றேன் காலம் இல்லை, கர்த்தர் பதில் சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பதில் சொல்லுவார். சில இடத்துல நம்மளுக்கு பதில் வாய் திறந்து சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது, என்ன சொல்றது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் இடத்துல சொல்லுங்கப்பா, நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நிரூபிப்பார். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்து வெட்கப்பட்டதா ஒரு சரித்திரம் இல்லவே இல்லை. கர்த்தரை நம்பினவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால் உருவாக்கினார். அவருடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறீங்க? கர்த்தர் என் கைகளில் கொடுத்த the best gift a mankind got is the word of God. Hallelujah. நம்ம கையில நம்பி இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய கணவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனா எல்லாரையும் நம்புறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பொருளை நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை பத்திரமா வைத்துக் கொள்ளுவாங்க, அதை பிரயோஜனப்படுத்துவாங்கன்ற நபரை கண்டுதான் நம்ம கொடுப்போம். ஆமாதானே? இந்த மைக்னா என்னன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட இந்த மைக்கை கொடுத்தா காலம் ஃபுல்லா இந்த மைக் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு ஓரத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா அதனுடைய வேல்யூ, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணா எவ்வளோ பேரை ரீச் பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்படி கர்த்தர் நம்பி உங்க கையில என் கையில, நம்ம வீட்டில் ஒரு பைபிள் இருக்கு, நம்ம கரங்கள் ஒரு வேதம் இருக்குன்னா இயேசு நம்மை நம்பினதினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? ஏசப்பா நம்மளை நம்பி இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதை சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலன் தரும். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற பகுதியும் நாம் தியானிக்க போகிறதும் வார்த்தையை குறித்தே. ஹல்லேலூயா. we are going to meditate upon the word of God. கிரேக்க வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களில் சிலருக்கு அது தெரிந்திருக்கலாம், சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 2 கிரேக்க வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் லோகோஸ். ஆமென். எழுதுனீங்கன்னா எழுதி கொள்ளுங்க. லோகோஸ். இரண்டாவது ரேமா. இது ரெண்டுமே ஒரு கிரேக்க வார்த்தை. இது ரெண்டுமே வேர்டுக்கு தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. லோகோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தை என்று அர்த்தம், ரிட்டன் வேர்ட் அப்படின்னு அர்த்தம். ரேமா அப்படின்னா ஸ்போக்கன் வேர்ட் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தை. லோகோஸ் அண்ட் ரேமா, இதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது காலையில் நம்ம பிரைஸ் குறிச்சும் கொஞ்சம் ப்ரேயரை குறிச்சும் பார்த்தோம். இப்போ நம்ம பிரைஸ், ப்ரேயர் அண்ட் ப்ரொக்ளமேஷன். ஹல்லேலூயா. துதியும் ஜெபமும் அறிக்கையிடுதலுமாக ப்ரொக்ளமேஷனை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இந்த ரேமாக்கு அட்டரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்னங்க அட்டரன்ஸ் அப்படின்னா என்னன்னா வாயினால சொல்றது. காலையில் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், நீங்க கவனித்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பூமியில தேவன் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அது மனுஷன் மூலமாக செய்யணும்னு ஆண்டு சில விஷயத்தை விரும்புறாரு. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகிறதற்கு நாம் ஆண்டு கொள்ளுவோம் என்று சொல்லாமல் இயேசு பிதா நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் தான் சொன்னார். அப்படிதானே சொன்னாரு? நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப அதனால தான் இந்த பூமியை ரட்சிக்கணும்னு ஆண்டவர் நினைச்ச பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்காக தன் ஜீவனை கொடுக்கணும்னு நினைச்ச போது வசனம் சொல்கிறது, அவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கினார். இந்த பூமியில ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் ஒரு சரீரம் வேண்டும். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய காரியம். இது ஒரு பிசாசை கூட நீங்க எடுத்தீங்கன்னா that spirit will work effectively அது ஒரு சரீரத்துக்குள்ள இருந்தா. பார்த்திருக்கீங்களா?
நம்ம பாடியை நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களை ஆளுகை செய்து நம்ம நடத்த ஆரம்பிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயத்தை. ஒரு ஆவிக்குரியவர்கள் யார் அப்படின்னா, வேதம் நமக்கு ரோமர் 8 எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் நேரம் கிடைச்சா நீங்க நிச்சயமா ரோமர் 8 வாசிக்கணும். நீங்க ரோமர் 8 வாசிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு கூட நீங்க வாசிக்கலாம். ஏன்னா ரோமர் 8 ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அழகாய் நமக்கு சொல்லுகிறது. இட்ஸ் ஆல் a cluster of spiritual revelations. ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை ரோமர் 8 அதிகமாய் நமக்கு சொல்லுது. இந்த ரோமர் 8 நம்ம வாசிக்கும் பொழுது ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரியவர்கள் யார்? ஆவிக்குரிய திருச்சபை அட்டெண்ட் பண்றவங்க. ஆவிக்குரியவர்கள் யார்? அந்நிய பாஷை பேசுகிறவர். அது மாத்திரம் அல்ல, இட்ஸ் நாட் only that. அதை விட மேல ஆவியானவரால் நடத்தப்படுது. அதாவது ஆவிக்குரியவர்கள் யாருன்னா, அவங்க டிரைவர் சீட்ல ஆவியானவர் தான் இருப்பார். ஆவியானவர் லெஃப்ட் போனா லெஃப்ட் போகணும், ஏன்னா டிரைவர் சீட் அவர் கையில கொடுக்கணும் அந்த ஸ்டேரிங். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, ஆண்டவரை பேசஞ்சர் சீட்டுன்னு சொல்லுவாங்களா, பக்கத்துல இருக்கிறத பேசஞ்சர் சீட்ல உட்கார வச்சு நான் டிரைவ் பண்றேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்றோம். நோ நோ நோ. அது என்ன ஆயிடும்னா, பார்த்துருக்கீங்களா, சில பேர் வாயிலே வண்டி ஓட்டுவாங்க. அது எத்தனை பேர்? இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு கஷ்டமே என்னன்னா, இந்த பக்கத்துல பள்ளம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளம் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. நமக்கு அங்க தூரத்துல லாரி வருதுன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணுன்னா, வண்டி ஓட்டுறவங்களுக்கு கடுப்பா இருக்கும். இங்க எத்தனை பேர் வண்டி தெரியல, அவங்களுக்கு கோபமா இருக்கும். எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா அப்படி. இப்ப என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா, ஆண்டவரை என்ன சீட்ல இப்ப. அதனாலதான் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சில பேர் இதை பண்ணுன்றீங்க, அதை பண்ணுன்றீங்க, இப்படி இருன்றீங்க, அப்படி இருங்க. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஏன் நாங்க ஃப்ரீயா இருக்கக்கூடாது? யூத்ஸ் எல்லாம் எங்ககிட்ட கேட்பாங்க, ஏன் அக்கா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா நீங்க டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு ஆண்டவருடைய ப்ராம்ப்டை கேட்டு கேட்டு ஓட்டும் போது தடுமாற்றங்கள் இருக்கும், டென்ஷன் ஆகும். அதையே கொஞ்சம் எழுந்து, ஆண்டவரே நான் பேசஞ்சர் சீட்ல உட்காந்துக்கிறேன், நீங்க டிரைவர் சீட்ல உட்காந்து என்னை எப்படி இயக்க நினைக்கிறீரோ அப்படி என்னை இயக்கும் என்று சொல்லுகிறவர் தான் ஒரு ஆவிக்குரியவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்க அவருக்கு மட்டும் அந்த இடத்தை கொடுத்தீங்கன்னா, அவர் சரியாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதை உங்களால பார்க்க முடியும். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் இடம் கொடுக்குறேன்ப்பா? சொல்லுங்க, நான் இடம் கொடுக்குறேன்ப்பா. என் சுயத்தை தள்ளி உட்கார சொல்லுங்க. சுயமே, பிரின்சியே, போ போ. ஆமென். பெண்களை இயக்குகிற பெண்கள், பொதுவா உலகத்துல பெண்களுடைய டிரைவர் சீட்ல என்ன இருக்கும்னா எமோஷன்ஸ் இருக்கும். ஆண்களுடைய டிரைவர் சீட்ல என்ன இருக்கும்னா லாஜிக் இருக்கும். ஆண்கள் எதையுமே மூளை அளவில் இருந்தா யோசிப்பாங்க, பெண்கள் எதையுமே இருதயத்தில் இருந்தா யோசிப்பாங்க. ஆண்களை டிஸ்டர்ப் பண்ற விஷயம் பெண்களுக்கு ஒரு பெருசாவே இருக்காது, பெண்களை டிஸ்டர்ப் பண்ற விஷயம் ஆண்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, அவரால் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிதான் அவர் ஆண்டவர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறார். அந்த அக்கா என்னை முறைச்சு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நைட்லாம் தூக்கம் வராது. யாராவது யோ அப்படின்னு அவரை சொன்னா கூட அவர் நைட் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார். ஏன்னா அவருக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. பேசுறவன் பேசிட்டோம், நமக்கு என்னம்மா, நம்ம வாழ்க்கை வா பார்ப்போம் அப்படின்ட்டு போவார் ஐயா. ஆனா நீங்க ஒரு பார்வைக்கே சுருண்டு போயிருவீங்க. ஏன்னா உங்க டிரைவர் சீட்ல யார் இருக்கா? எமோஷன். சந்தோஷமானாலும் கோபமானாலும் துக்கமானாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து வெளியே நிற்கிறதே எமோஷன் தான் பெண்கள். ஆனா ஆண்களுக்கு அப்படி இருக்காது. முதல்ல எப்படி யோசிப்பாங்க? லாஜிக்கா யோசிப்பாங்க. அதனாலதான் அவங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியல, உங்களால அவரை புரிஞ்சுக்க முடியல. ஆமாதானே? இந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியல. எத்தனை பேர் சொல்றீங்க? இப்படி மாத்தி மாத்தி புரிஞ்சுக்காததுக்கான காரணம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். அப்படிதான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு? உருவாக்கி இருக்காரு. ஆனா நான் காலையில சொன்ன மாதிரி பூச்சியாவே வாழ்றதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்காம, இப்படியே டிரைவர் சீட்ல எமோஷனையும் லாஜிக்கையும் ஆண்கள் உட்கார வச்சுட்டு இருந்தோம்னா, பெண்கள் உட்கார வச்சுட்டு இருந்தோம்னா, வாழ்க்கையில நிச்சயம் நம்ம எமோஷன் நம்மளை ஏமாற்றும். நிச்சயம் நம்முடைய லாஜிக் ஒரு நாள் தோத்து போயிடும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதில் பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்கள் எமோஷன் சம்டைம்ஸ் உங்களை என்ன பண்ணிடலாம்? தோல்வி அடைய, ஆக்சிடென்ட் பண்ணிடலாம். உங்கள் லாஜிக் சம்டைம் தவறான இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்திடலாம். ஆனால் தேவ ஆவியானவர், அதான் ஆவிக்குரியவர்கள். எமோஷன் வேணான்னு நான் சொல்ல மாட்டேன், எமோஷனை பேக் சீட்டுக்கு கொண்டு போங்க. அல்லேலூயா. பெண்களுடைய கண்ணீருள்ள ஜபம் தான் இன்னைக்கு குடும்பங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கான காரணமே. அதனால நீங்க அழுது ஜெபிக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன். அந்த எமோஷனை பின் சீட்டில் உட்காருவீங்க, அது நமக்கு தேவை. ஆண்கள் ஞானமா யோசிக்கலன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் எப்படி இருந்திருக்காது? நின்றே இருக்காது. அப்ப நீங்க அப்படி யோசிக்க வேணாம் நான் சொல்ல, ஆனா அதை நீங்க பேக் சீட்டு கொண்டு போங்க. ஆவியானவர், ஆவியின் சிந்தை. அதனாலதான் 8ஆம் அதிகாரம் ரோமரை வாசிக்க சொன்னேன். ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை. அதை தான் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்றாரு?
எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். வாலிப பிள்ளையானாலும் வயதானவர்களானாலும் தேவனுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் அந்த பொசிஷனை எடுத்து, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா என்ன சொன்னுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். 2025ல எமோஷன் உங்களை நடத்தாது, லாஜிக் உங்களை நடத்தாது, கர்த்தர் தான் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஆவிக்குரியவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்ட், பட் அந்த வேர்டில் இருக்க ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்தீங்கன்னா, இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து ஆண்டவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை என்னன்னா, வார்த்தை மாம்சமானது. அல்லேலூயா, ஆமென். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்தார்? அதிகாரம். அதிகாரம். சத்தமா சொல்லுங்க. அதிகாரம். தேவனுடைய பிள்ளை என்பது ஸ்தானம் மாத்திரம் அல்ல, அது ஒரு அதிகாரம். It's not only position but it is an authority. ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளையா இயேசுவின் மேல விசுவாசத்தை வைத்த உடனே, நீங்க ஏசப்பாக்கு பிள்ளை ஆன உடனே உங்க கையில ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா அத்தாரிட்டி. அல்லேலூயா. இது ஆங்கிலத்துல 3 வார்த்தைகள் இதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒன்னு அத்தாரிட்டி, இரண்டாவது பவர், மூன்றாவது ரைட்ஸ். ஒன்று அதிகாரம், இரண்டாவது வல்லமை, மூன்றாவது உரிமை. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆன உடனே உங்களுக்கு இந்த மூன்றும் உங்கள் கைகளில் என்ன பண்ணப்படுது? கொடுக்கப்படுது. இது உங்கள் கைகளில் மாத்திரம் கொடுக்கப்படல, உங்கள் உதடுகளுக்கும் கொடுக்கப்படுது. அல்லேலூயா. புறஜாதியார் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்குமானா எனக்கு தெரியாது. ஆனா தேவ ஆவியினால் இருக்கிற பிள்ளைகள் அட்டர் பண்ற வேர்ட், இட் பிகம்ஸ் லைஃப். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அப்படின்னா ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் நம்முடைய நாவுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். இதை குறித்து ஒரு ஜாக்கிரதை கிறிஸ்தவர்களுக்கு இந்த கடைசி காலத்துல இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறேன். மனுஷங்க ஒரு டீச்சர் உங்க பிள்ளைய சொல்ற மாதிரி நீங்க உங்க பிள்ளைய குறித்து சொல்லக்கூடாது. அவங்க என்ன வேணா சொல்லட்டும், அவங்க இயேசு அறியாதவங்க, அவங்க கிட்ட அத்தாரிட்டி இல்லை, ஆனா உங்ககிட்ட அத்தாரிட்டி இருக்கு. அதே வார்த்தையை உள்வாங்கி அதே வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க சொல்லக்கூடாது. உங்க உலகம் சொல்லுகிறபடி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை, உங்க கணவரை, உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க பேசக்கூடாது. கர்த்தர் உங்களிடத்தில் நலமானவைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? அத்தாரிட்டி. நீங்க பேசும்போது எப்பவுமே ஜாக்கிரதையா பேசு. ஏன்னா கர்த்தர் வரும் பொழுது அவன் செய்கைக்கு தக்க பலனை தருவதற்கு மாத்திரம் வரல, அவன் பேசின வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கொடுக்க வருகிறார். when Jesus is returning, he is coming with rewards. முதல் முறை இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது he came with gifts. நிறைய பரிசு. சாண்டா கிளாஸ் பார்த்தா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் மூட்டையில நிறைய பரிசுகளை வைத்திருப்பார். அதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் ஆல் ஆஃப் ஜாய். ஆமா தானே? இயேசு அப்படிதான் இந்த பூமிக்கு வரும்போது நிறைய பரிசுகள் எடுத்துட்டு வந்தார். ஃபெய்த் இருந்தா போதும் ரட்சிப்பு, கேட்டா போதும் சுகம், கூப்பிட்டா போதும் விடுதலை, எல்லாமே இலவசமா கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கிஃப்ட். ஆனா செகண்ட் டைம் when Jesus is coming to the world, he will not bring gifts. அவர் பரிசு பொருட்களை எடுத்து வருகிறது இல்லை. அவர் எடுத்து போறார்? ரிவார்ட்ஸ். பெற்ற பரிசை வைத்து நாம் என்ன செய்தோமோ அதற்குரிய ரிவார்ட்ஸ். கொடுத்த கிரேஸை வச்சு நம்ம என்ன செய்தோமோ, கொடுத்த ஆயுட்காலத்தை வைத்து என்ன செய்தோமோ, கொடுத்த கிருபைகளை வைத்து என்ன செய்தோமோ, கைகளில் கொடுக்கப்பட்ட பணங்களை வைத்து என்ன செய்தோமோ, கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளைகளை வைத்து என்ன செய்தோமோ, கர்த்தர் நம்முடைய நாவல் கொடுத்த இந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்தோமோ அதற்குரிய பலனை கொண்டு இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. Jesus is coming very soon with rewards. அதை நீங்க தியானிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரியில் எழுதுங்க. கிஃப்ட் விசஸ் ரிவார்ட்ஸ். இதை நீங்க வீட்டில் தியானிச்சு பாருங்க, என்ன வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க தியானிக்கும் போது ஆழமான சத்தியங்கள் இதற்குள்ளிருந்து வெளியே வரும். முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அட்டரன்ஸ். இப்போ உங்களுக்கு என்னன்னா ரேமா, நீங்க பேசுகிற வார்த்தையின் மேல கர்த்தர் கவனம் உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த வார்த்தையை குறித்து தேவன் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். நம்ம பேசுற வார்த்தை, அந்த லோகோஸ் அப்படின்றது என்னன்னா, this logos is foundation. என்னங்க இது? இதான் நமக்கு ஃபவுண்டேஷன். ஆனா ரேமா நமக்கு டைரக்ஷன். ரேமா என்ன பண்ணும்னா நம்மளை டைரக்ட் பண்ணும். இதே வார்த்தை தான் மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது.
ஒவ்வொரு சண்டே ஒரு வார்த்தையோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன பண்ண, அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை உங்களை டைரக்ட் பண்ணும். ஆமென். அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறமா அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்படிதானே வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவரை கொண்டு போனார். அல்லேலூயா. பிசாசுனுடைய சோதனைன்னு ரெண்டு இடத்துலயுமே இருக்கிறதுனால தமிழ் வேதாகமத்தில் எல்லாத்துக்குமே சோதனை தான் இருக்கு. ஆனா ஆங்கில வேதாகத்துல வித்தியாசப்பட்டிருக்கு. பிசாசு சோதிக்கிறதுக்கு பேரு டெம்டேஷன், தேவன் சோதிக்கிறதுக்கு பேரு டெஸ்ட். பிசாசு உங்களை கீழே தள்ளணும்னு சோதிப்பான், தேவன் உங்களை உயர்த்தணும்னு சோதிப்பார். அல்லேலூயா. பிசாசு தீமையை வைத்து சோதிப்பான், கர்த்தர் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்லன்னு பைபிள். அல்லேலூயா. டெஸ்ட்லயே ரெண்டு டெஸ்ட் இருக்கு. வசனம் சொல்லுது, ரொம்ப அழகா இருக்கு அந்த வசனம். கர்த்தர் ஏன் ஒரு மனுஷனை சோதிக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தத்தில் எழுதுறவங்க அந்த வசனத்தை நான் எடுத்து கொண்டு வரல, ஆனால் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகணும். நம்பர் 1. ரெண்டாவது நம்முடைய பிரயோஜனத்துக்காக. சொல்லுங்க, முதல்ல பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகிறதற்கும், இரண்டாவது நம்முடைய பிரயோஜனத்திற்குமே தான் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரயோஜனத்துக்கு. இந்த டெஸ்ட் எப்படின்னா, எல்லாரும் கிளாஸ்ல டெஸ்ட் எழுதுவாங்கல்ல, பிள்ளைங்களாம் எழுதுவீங்கல்ல ஸ்கூல் காலேஜ்ல, அதான் அந்த டெஸ்ட். இட்ஸ் ஈக்குவல் டு அந்த டெஸ்ட். எப்படின்னா, நீங்க கிளாஸை லிசன் பண்ணும்போது எப்படி உட்காந்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 5 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காரலாம். ஆனா டெஸ்ட் வைக்கும் போது கர்த்தர் தள்ளி உட்கார வச்சிருவார். கர்த்தர் உங்களை பிரிக்கிறாருனாலே டெஸ்ட் தான் அடுத்து வெயிட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படித்தானே வசனம் சொல்லுது. இயேசு தனியே கொண்டு போறாரு. இதுவரைக்கும் ஜனங்கள் நடுவில் இருக்காரு இயேசு. இப்ப டெஸ்ட் பண்ணணும்னா ஜீசஸ் எங்க கொண்டு போகப்படுகிறார்? வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புலம்பிராதீங்க. வனாந்தரத்துக்கு வந்த உடனே சோர்ந்து போயிடாதீங்க. வனாந்தரம் வந்தோடனே ஜாக்கிரதை படுங்க. ஏன்னா இந்த வனாந்தரத்தெல்லாம் கர்த்தர் என்ன டெஸ்ட் பண்ண போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அந்த வனாந்தரம் 40 வருஷம் இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார், அவங்களை சோதித்தார். அல்லேலூயா. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன 2 பேர் தான். லட்ச ஜனங்கள்ல பாஸ் மார்க் வாங்கின 2 பேர் தான். யார் அவர்கள்? காலேபும் யோசுவா. மற்ற எல்லாருமே அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. எதற்காக கர்த்தர் இந்த டெஸ்ட் எதுக்காக நடக்குது? ஸ்கூல்ல கிளாஸ்ல எல்லாம் ப்ரமோஷனுக்காக நடக்குது. அல்லேலூயா. இந்த டெஸ்ட் நம்ம ஜெயிச்சோம்னா நிச்சயம் அதனுடைய முடிவில் நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரமோஷன் இருக்கு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை இந்த வருஷம் 2025ல உங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம்? அல்லேலூயா. தனிமையா ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறார். இந்த டெஸ்ட்ல மட்டும் இயேசுவை பிடித்துக்கொண்டு, நான் காலையில சொன்ன மாதிரி அந்த கயிறை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு புயல் வந்தாலும் காற்றடிச்சாலும் நான் அசைவதில்லை, என் பிடியை விடுறதில்லைன்னு கெட்டியா ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க. நிச்சயமா ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அந்த சோதனையின் முடிவில் ஆபிரகாமுக்கு பிளெஸிங்கை கர்த்தர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் சோதிக்கிறார். இரண்டாவது டெஸ்ட், உங்களுக்கு ஞாபகம் வரதுக்காக, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு ஒப்புமையா நான் சொல்றேன். ரெண்டாவது டெஸ்ட் நம்ம எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவோமே, அதுக்கும் என்னதான் பேரு? நீங்க டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்லுவாரு? இப்ப நான் படிச்ச கோர்ஸ்க்கு 2 வேலை செய்யலாம். பிசிஷியன் அசிஸ்டன்ட்னு எங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன். டாக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களை பார்ப்பாங்க. அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் எழுதிட்டு என்ன டெஸ்ட் நாங்கள் எழுதி கொடுப்போம். நாங்கள் அந்த மாதிரி ஃபீல்ட்லையும் ஒர்க் பண்ணோம். நாங்கள் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க போய் டாக்டரை பார்ப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஒரு டெஸ்ட் பண்றோம். இது எதுக்காக பண்றோம்? நம்ம ரத்தம் தான். ஆனா அந்த ரத்தத்துல நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. நமக்குள்ள இருக்கிற நம்ம இருதயம் தான். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த ஹார்ட்ல என்ன இருக்குன்றாங்க, அடைப்பு இருக்குன்றாங்க. நமக்குள்ள ஓடுகிற நம்முடைய ரத்தத்தை குறித்தே, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய தைராய்டை பற்றியே, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய யூட்ரஸ் பத்தியே, இருதயத்தை பத்தியே நமக்கு தெரியல. டெஸ்ட் எடுக்கும் போது தான் நம்ம யாருன்னே நமக்கே தெரியுது. கர்த்தர் ஏன் சோதிக்கிறார் தெரியுமா? நம்ம இதுதான் நமக்குள் இருக்கிறதை நமக்கே காண்பிப்பார். இந்த சோதனை மட்டும் வரலனா, சில பேரை நான் போன டைம் இதை உங்களுக்கு சொன்னான்னு தெரியல, ஒரு சில பேருக்கு கர்த்தர் எடுத்து சோதிப்பார், ஒரு சில பேருக்கு கர்த்தர் கொடுத்து சோதிப்பார். அவன் நான்லாம் பார்த்துருக்கிறேன். எடுத்து சோதிக்கும் போது ஜெயிச்சவங்க கூட கொடுத்து சோதிக்கும் போது தோத்து போயிட்டாங்க. ஒன்றுமில்லாத போது அநேகர் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம் எல்லாம் வந்தபோது அந்த ஃபெய்த் தளர்ந்து போயிடுச்சு.
எசேக்கியாவுக்கு உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, உன் டைம் முடிஞ்சிச்சு, பேக்கப் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குள்ள இருந்த பிரேயர், அவருக்குள்ள இருந்த அந்த தாகம், அவருக்குள்ள தேவனை பிடித்து கொண்டு அவர் பண்ண ஒன்லைன் பிரேயர் பாதி வழியில போன ஏசாயாவை திரும்பி அனுப்பி கொண்டு வந்தது. ஆனா கொடுத்த காலத்தை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து அதுக்கப்புறம் ஏன் அவர் கொடுத்தாருன்ற நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அந்த அதிகாரத்தை வாசிச்சு முடிக்கும் போது அவர் அப்படியே போயிருந்தா கூட நல்லா போய் சேர்ந்திருப்பாரோன்னு தோணுது நமக்கு. சில பேர்கிட்ட இருந்து கர்த்தர் எடுத்து சோதிப்பார், கொடுத்து சோதிப்பார். இந்த சோதனைகளுக்கு நடுவுல கர்த்தர் நம்ம என்ன காண்பிச்சு கொடுப்பார் நமக்கு. நம்ம எப்படி நம்ம டாக்டர் சொல்றாங்க, உங்க ஹார்ட் தான் சார், உங்களுக்குள்ளதான் சார் இருக்கு, ஆனா உங்க ஹார்ட்ல இந்த பிரச்சனை. மருத்துவர்கள் காமிக்கிறாங்களா இல்லையா? Whose report will you believe? We shall believe the report of the Lord. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? இயேசுவின் வார்த்தையை நான் நம்புவேன். சொல்லுங்க, யார் வார்த்தையை நீ நம்புவாய்? இயேசுவின் வார்த்தையை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு, போய் கேட்டு பாருங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆமென். Whose report will you believe? நம்ம ரொம்ப விசுவாசிக்கிறோம் இயேசுவை நினைப்போம். அந்த டெஸ்ட் வரும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளவு அவிசுவாசம் உள்ளவர்கள். நமக்குள்ள நிறைய ஆண்டருக்காக வைராக்கியம் இருக்கு. அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களை கம்பேர் பண்ணும்போது we feel we are better. அந்த டெஸ்ட் வரும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளவு அவர்களை விட மோசமானவங்க. நான் சொல்லுவேன், உலகத்தார் சொல்லுவாங்கல்ல, பதவியும் பணத்தையும் ஒருத்தனுக்கு கொடுத்து பாரு, அப்பதான் அவனுடைய நிஜ முகம் தெரியும். அந்த அந்த நிஜ முகத்தை வெளியே கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் சில டெஸ்ட் நமக்கு பண்ணுவார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சில நம்ம அந்த பாவத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாதவரையும் தான் பரிசுத்தம். எக்ஸ்போஸ் ஆயிட்டா நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்க எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்மளை டெஸ்ட் பண்றது ஆண்டவர் அவருடைய பரிசுத்தம். ஏன் எனக்கு காண்பிச்சு நீ ஒரு பாவின்னு என் முன்னாடி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கவா கர்த்தர் என்ன டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அதுக்காக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு அதை காண்பித்து கொடுத்து நீங்க அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அதை அறிக்கை செய்த உடனே கர்த்தர் உங்களை அப்படியே அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் பெர்ஃபெக்ட் ஆகணும், கிறிஸ்டியன்ஸ் cannot be perfect, அப்படிதான் உலகம் சொல்லுது. எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தம் ஆகணும் தெரியுமா? இயேசு பக்கத்துல நிற்கும் போது நம்ம அப்படியே அவருக்கு நல்ல ரைட் பேர். சில பேரை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம்ல, அவங்க சரியான ஜோடி. ஆமென். இந்த மனவாட்டியான திருச்சபை எப்படி ஆயத்தமாகணும் தெரியுமா? இயேசுவின் பக்கம் இயேசு வரும்பொழுது நிற்கும் போது சரியான ஜோடின்னு உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. சரியான ஜோடி, இயேசுவுக்கு பொருத்தமான ஒரு மனவாட்டியாய் இயேசுவின் பக்கத்தில் நிற்கும் போது கூனி குறுகி அல்ல, சந்தோஷத்தோடு நிற்கிற ஒரு மனவாட்டியாய் நான் மாறணும்னா கர்த்தர் அப்படிதான் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். எத்தனை பேர் ஓகே? ஹல்லேலூயா. அந்த டெஸ்ட் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல, அந்த டெஸ்ட் உங்களை அலங்கரிப்பதற்கு. ஹல்லேலூயா. அந்த டெஸ்ட் உங்களை கீழே தள்ளுறதுக்கு இல்ல, அந்த டெஸ்ட் உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு. பிசாசு தான் உங்களை கீழே தள்ள சோதிப்பான். இப்போ இந்த டெஸ்ட் நடக்கிற சமயத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை உற்று கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஐ அம் ஜஸ்ட் ரிமைண்டட் ஆஃப் சேயிங் தட் சாம்ஸ் டு யூ. ஆமென். சங்கீதம் 11 எடுத்துக்கொள்ளலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த 4-5 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிளாஸ் டீச்சர் யாருக்கு டெஸ்ட் வைப்பாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் அவங்களுக்கு அது நடக்கல எனக்கு அது நடக்குது? ஏன்னா நீங்க பிள்ளைகள். ஹல்லேலூயா. அங்க வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் சிங்காசனத்துல இருக்கிறார், அவருடைய இமைகள் மனுபுத்திரன் எல்லாரையும் சோதிக்கிறதுல ஆண்டவர்.
எல்லாரையும் டெஸ்ட் பண்றதில்ல, எல்லாருக்கும் உயர்வுகளை தரதில்லை, எல்லாரையும் பரிசுத்தமாக்க அவருக்கு விருப்பம் இல்லை. யாரை தெரியுமா? நீதிமான்களை தான் கர்த்தர் சோதி. யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நானே நீதிமான். ஹல்லேலூயா. என்னதான் கர்த்தர் டெஸ்ட், யாருக்கு பாடம் எடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு தான் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் வைப்பாங்க. எவ்ரி சண்டே பாடம் எடுக்கப்படுகிறது. யாருக்கு டெஸ்ட்? அப்ப நமக்கு தான் டெஸ்ட். ஏன்னா நமக்கு தான் போதிக்கப்பட்டு இருக்கிறது. நம்மை தான் கர்த்தர் வார்த்தைகளை சொல்லி தேய்ச்சி இருக்கிறார். அப்ப டெஸ்ட் யாருக்கு? நமக்கு தான். ஹல்லேலூயா. அப்ப அடுத்த முறை வனாந்திரத்தில் நிற்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சுதாரிச்சு கொள்ளணும். அப்படிதானே உலகம், சுதாரிச்சுக்கோப்பா, சுதாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இயேசு ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்கு. ஜீசஸ் எப்படி அவரோட டெஸ்ட்டை ஓவர் கம் பண்ணார், டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணாரு அப்படின்னா, ரெண்டு விஷயம் இயேசுவின் இடத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். அவர் எப்படி இந்த உலகத்துல நம்மை போலவே, நம்மள மாதிரியே பாவ சரீரத்துல, நம்மை போலவே சரீரத்துல வந்து பாவியான மனுஷர்களுக்கு நடுவில் வாசம் பண்ணி, நம்ம போலவே நமக்கு இருந்த எல்லா பலவீனங்களும் அவருக்கு என்ன பண்ணுச்சா? இருந்தது. ஆனா அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னா, முதல் விஷயம் அவருக்கு தேவனோடு இருந்த கான்ஸ்டன்ட் கனெக்ஷன். ஹல்லேலூயா. எப்போதும் தேவனோடு அவருக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் கனெக்ஷன். ரெண்டாவது, நேரம் எடுத்து அவர் தேவ சமூகத்துல போய் காத்திருக்கு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, ஜீசஸ் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையல்லாமல் அவர் தாமாய் ஒன்றையும் செய்வது இல்லை. அப்ப அடிக்கடி ஜீசஸ் ஓடி போய் தனி வனாந்தரத்துல போய் உட்காந்துக்கிறாரு, தனிமையில உட்காந்துக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்றாருன்னா பிதா அவருக்கு காமிக்கிறாரு ஸ்கிரீன் போட்டு. நீங்க இந்த 12 டிசைபிள்ஸ் அவர் சூஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த பைபிளை வாசிச்சு பாருங்க. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி காலமே எழுந்து தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். 12 பேர் மட்டும் இல்ல, அவர் கூட நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்ப இந்த நூற்றுக்கணக்கான பேர்ல இந்த 12 எப்படி செலக்ட் பண்றதுன்னா, நைட்டு பிதா அவருக்கு ஸ்கிரீன் போட்டு காமிச்சிருப்பாரு. முதலாவது பேதுரு. அவன் பா பேதுரு சரியானவன் அப்படி சொல்லுவாங்க. பேதுரு சும்மா குறுக்க கேள்வி கேட்கிறார். பிதா சொல்லிட்டார், இல்ல ஃபர்ஸ்ட் பேதுரு தான். அவர் யாரை காமிச்சாரோ கரெக்டா ஜீசஸ் வந்து நிக்கிறாரு. அத ஹல்லேலூயா பேரிட்டு அழைக்கிறார். ஆமென். லோகோஸ் ரேமா. ஆமென். கனெக்ஷன். இதை நீங்க வாசிக்க நான் உங்களை அதிகமா வேதத்தை இந்த வருஷம் ஒரு முடிவெடுங்க. முதல்ல வேதத்தை நேசிக்கணும். இரண்டாவது வேதத்தை வாசிக்கணும். மூன்றாவது வேதத்தை தியானிக்கணும். நான்காவது வார்த்தைய அறிக்கை செய்யணும். அப்பதான் வார்த்தை மாம்சமாகும். ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. ஹல்லேலூயா. அப்படிதானே இருக்கா இல்லையா? ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உரைக்கப்பட்டு எத்தனை வருஷமானாலும் அது நிறைவேறும். ஏசாயாவை அது பார்க்கலன்னா பரவாயில்ல, வேர்ட் நான் உங்களுக்கு சொன்னேனே, ஜெபிச்சவங்க மரித்து போகலாம், ஜெபம் மரித்து போகாது. அறிக்கை செய்த சொன்னார் இல்ல ஏசாயா வருவார், சொன்னவர் மரித்து போகலாம், வார்த்தை மரித்து போகாது. நமக்கு அழகா இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் அதை ஆங்கிலத்துல எபிரேயர் 4:12 இருக்கிற முதல் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதும் வல்லமை உள்ளது. இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, God's word is alive and active. Amen. Alive உயிரோட இருக்கு பாது, ஆக்டிவா இருக்கு, ஆக்டிவா இருக்கு. God's word is ready, ஆக்டிவா வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த வார்த்தை. Hallelujah. Word is already set ready. அது ஆக்டிவா இருக்கு. ஆனா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு வாய் தேவனுக்கு தேவை. அது ஆக்டிவா இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை, God's word is powerful. ஆனா நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வல்லமை பவர்ஃபுல் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிச்சு, alive and active. It's all active, ready, set. இப்ப மனுஷன் ஒரு வாயிலிருந்து வரணும். எனக்கு ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கான்ஸ்டன்ட் ஆரோஸ் என்னுடைய எக்ஸாம்பிள். பிள்ளைகள் மேல வரதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், காலையில எழும்பி you have to open your mouth and speak the word of God over your children. உன் பிள்ளைகளின் மேல தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், நீ பேசு. மனுபுத்திரனே நீ என்ன காண்கிறாய்ன்னு கர்த்தர் கேட்கிறார். அப்பா
எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கை நான் காண்கிறேன். பேசு சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? பேசு, நீ பேசு. ரொம்ப அழகா ஜெர்சன் அண்ணன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. எலும்புகள் உருவாகும், நரம்புகள் ஒன்று சேரும், தசைகளும் புதிதாக தோன்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சில விஷயங்கள் ஏன் ஆண்டவரே அதை செஞ்சிருக்கலாம், ஆனா மனுபுத்திரனை பேச சொல்லுகிறார். ஜீசஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ் வேர்டு, அலைவ் வேர்டு ஆக்டிவ் ஆக்குறது உங்களுடைய உதடுகள் தான். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச அறிக்கையிட கர்த்தர் எனக்கு அந்த ஒரு இதை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம ப்ரே பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, கர்த்தர் எனக்கு காண்பிச்ச ஒரு சங்கீதம் 121 சங்கீதம். இப்போ எழுந்து என்ன செய்வேன்னா, 2 பிள்ளைகளுக்கு நேராக 2 கையை விரித்து கொள்வேன். விரித்து கொண்டு சொல்லுவேன், இப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அழகா அந்த சங்கீதத்தை கவனிச்சு பாருங்க. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் கால்கள். அல்லேலூயா. சங்கீதம் 91 அப்படிதான் இருக்கும். வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 91 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்தாசை வரும் பர்வதத்தை ஒரு மனுஷன் பார்த்து வேறொரு மனுஷனுக்கு நேராக அதை பேச வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்து ஒத்தாசை வரும். அப்படியே கையை அப்படி 2 கைகளை விரிச்சு ஜேனன் ஜூடா. அல்லேலூயா. உன் கால்களை தள்ளாட ஓட்டார். ஜேன் உன் காலை தள்ளாட ஓட்டார். ஜூடா உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தூங்கிருவோம்பா. எங்களுக்கு உடல் சோர்வுல நாங்க தூங்கிருவோம், அசதியில தூங்கிருவோம். 24 மணி நேரம் என் கண்ணை உன்மேல் வைத்து எங்களால பார்க்க முடியாது. ஆனா உறங்காமலும் தூங்காமலும் ஒரு தேவன் நம்ம பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா சொல்லணும். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமா எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த வசனத்தை நான் சொல்லும் போதெல்லாம் ஆணித்தரமா சொல்வேன், கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறதுல பிரயோஜனம். நீ ஒன்றுமே இந்த பூமியில இல்லாத ஆளா கூட இருக்கலாம், ஆனா உன் ஆத்துமாவை பிடித்து கொண்டு பரலோகத்துல போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா. டிக்ளரேஷன். நீங்க அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கைகள் என்ன பண்ணும்னா, ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணும். அல்லேலூயா. அறிக்கைகள் மிகவும் முக்கியம்.